நம்ம இன்னைக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை வச்சு நல்லா வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா கொதித்து வர சமயத்தில் நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பாகை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 விரல்களுக்கு இடையில் வச்சு இழுக்கணும். இப்போ ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையதில்ல, இது ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இது கூட நெய் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே 1/2 கப் எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல, இப்போ 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவு நெய்யையும் ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதி இருக்க எல்லா நெய்யையும் நான் சேர்த்துருக்கேன். இதில் மொத்தமாக 1/2 கப் எண்ணெய் 1/2 கப் நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே நல்லா கெட்டியாகிட்டு நல்லா உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. இந்த அளவு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதுக்கு மேலவே பட்டர் ஷீட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. சமப்படுத்தினதுக்கப்புறமா இதை ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறியிருக்கு. இதை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு கூட கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜுடைய ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு தான் கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பொட்டுக்கடலை வச்சு ஸ்வீட் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சதோ கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.